எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் எதுக்காக கேர்ள்ஸ இக்னோர் பண்றாங்க? அத பத்தின ரீசன்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு மென்னால வந்து ஒரு கேர்ள கரெக்ட் பண்ண முடியல. இல்ல அவங்கள வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்து லவ் ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ண தெரியலன்னா, அந்த மேன் கடைசியா எடுக்கிற ஆயுதம் சிக்மா மேல்ஸ். "எப்பா நான் சிக்மா மேல்ப்பா, அதனால தான்ப்பா கேர்ள்ஸ இக்னோர் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே சிக்மா மேல்ஸ் வந்து கேர்ள்ஸ பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்தா பயமா? இல்ல ஒரு கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர முடியாதா அவங்கனால? அத பத்தி பார்க்க போறோம். அதே சமயத்துல இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற ரீசன வீடியோ எண்ட்ல கண்டிப்பா தெரிஞ்சுப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாவே சிக்மா அமேஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர்ஸ்ல இருக்கிற பீப்புளை வந்து பாக்குற விஷயம் நம்ம ஒரு தாட்ல பார்த்துட்டு இருப்போம். ஆனா உண்மையில அவங்க கிட்ட இருக்கிற அந்த கண்டென்ட்ன்றது வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதை அவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்க பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம லைஃப் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றத பொறுத்து. இதுல சிக்மா மேல்ஸ்க்கு நிகர் சிக்மா மேல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வேற லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே கூட சரி, அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கேர்ள் கிட்ட அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதையும் அவங்க வந்து ப்ராப்பரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரான புரிதல் அவங்களுக்கு இருக்கும். ஆனா எதனால சிக்மா மேல்ஸ் இக்னோர் பண்றாங்க? இப்போ நிறைய நார்மலான மென்ஸ் வந்து கேர்ள்ஸ் பேச தெரியல, பயம், அவங்க கிட்ட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ் இக்னோர் பண்றதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த இக்னோர்னு ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இந்த இக்னோர் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ஹார்டான ஒரு வேர்ட். அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ஹார்டான ஒரு வேர்ட். நீங்க ஒரு பர்சனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னா அவங்கள இக்னோர் பண்ணிட்டா போதும், அதை விட மிகப்பெரிய ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்டான வேர்ட் நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே சிக்மா மேல்ஸ்ல இருக்கிற ஜென்டில்மேன் டைப்ல இருக்கிற மென்ஸ் வந்து எதை இக்னோர் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து ஆப்போசிட் ஜென்டரா பாக்குறத இக்னோர் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் உடைய ஃபீலிங்ஸை வந்து மதிக்காம அவங்கள வந்து ஒரு நார்மலா யூசேஜ் பண்ற ப்ராடக்டா பார்த்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல நிறைய பேர். அந்த ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து அவங்க டிசைட் பண்றவங்க யார்கிட்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து தேவையில்லாம ஒரு கேர்ள் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், சும்மா டைம் பாஸ் இருக்கணும்னு சொல்ற விஷயத்த இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த ப்ராப்பரா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஹை வேல்யூ உமனை தான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே சிக்மா கைண்ட் ஆஃப் மென்ஸ். இப்ப பொதுவாகவே வந்து நார்மலான மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்குள்ள போற அர்ஜென்ட்ல வந்து எந்த ஒரு கேர்ள் கிடைச்சாலும் பரவாயில்ல, அவங்க பாக்குறதுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ்ல நல்லா இருந்தா பரவாயில்ல போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ரிலேஷன்ஷிப்ல இறங்கின அப்புறம் தான் தெரியும், பாதி டிராவலுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயா நம்ம வந்து தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போற ஒரு அர்ஜென்சினால தான் நடக்கும். ஆனா சிக்மா மேல்ஸ் கிட்ட இந்த அர்ஜென்சி இருக்கவே இருக்காது. அதுக்கான காரணம் அவங்க ஆப்போசிட் ஜென்டரா கேர்ள்ஸை பார்க்க மாட்டாங்க. இன் பர்சனா அவங்கள மாதிரி ஒரு மனிதரா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்களோட மூவ்மெண்ட்லாம் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 10, 15 பேர் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர்ஸ் வந்து அதாவது ரொம்ப வீக்கா இல்லாம, அதாவது சில பேர் வீக்கா இருக்கிற பீப்புள் நாங்கள சிக்மா மேல்ஸ் சொல்லிப்பாங்க. கேர்ள்ஸ் பேச தெரியாதவங்க அவங்களும் நான் சொல்ல வரல. ஜெனியூனான ஜென்டில்மேனான சிக்மா மேல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க டைமும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த கேர்ள்ஸோட டைமும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க பின்னாடி சுத்தி அவங்கள ஃபிளர்ட் பண்ணி தான் அவங்கள கவுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களாவே இருக்கிற அந்த பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேர்ள்ஸ் வந்து சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற மென்ஸ் கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ண வச்சிரும். சோ இப்ப பாத்துலாம் என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால வந்து சிக்மா மேல்ஸ் வந்து கேர்ள்ஸ் இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, எதனால வந்து ரொம்ப இக்னோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சிக்மா மேல்ஸ் டஃப் டு இம்ப்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நார்மல் மேல நீங்க இம்ப்ரெஸ் பண்ண எடுக்கிற டைமுக்கும் சிக்மா மேல்ஸ் மாதிரி கைண்ட்ல இருக்கிற பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ற எடுக்கிற டைமுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டைட்டான ட்ரெஸ்க்கும் ஹை ஹீல்ஸுக்கும் மயங்காத பீப்புள் தான் இந்த மென்ஸ். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனல் கண்டென்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்கள வந்து எமோஷனலா ப்ராப்பரா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு டக்குன்னு மடங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவுட்டர் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேர்ள் கிட்ட பழகணும்ன்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. அந்த கேர்ளோடைய உண்மையான இன்கிரீடியன்ட்டை பார்ப்பாங்க. இங்க இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் எவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான மீனிங்ஃபுல்லான விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க உண்மையிலே டேஸ்ட்ஃபுல்லான பர்சன் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இப்ப நம்ம ஒரு ஃபுட்டே சாப்பிடுறோம், அந்த ஃபுட்ல வந்து உப்பு கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. நம்ம லைஃப்ல வந்து அந்த சால்ட், சுகர், இந்த விஷயம்லாம் மசாலாலாம் அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப் வந்து எவ்வளவு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை சிக்மா மேல்ஸ் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கேர்ள்ஸ் உடைய அந்த மார்க்கெட்டிங், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸா இருக்கலாம், அதை விட அவங்க இன்டர்னலா என்ன மாதிரியான ஒரு வேல்யூஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப பார்ப்பாங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே வந்து ஒரு கரெக்டான ஒரு உமனை ஃபைண்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தாலே
டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான கேர்ள் மாட்டாதனால பாக்குற எல்லா வேலையும் வந்து இக்னோர் பண்ற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். அவங்களும் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால கேர்ள்ஸ் வந்து இக்னோர் பண்ணுவாங்க சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ரீசன் எதனால கேர்ள்ஸ் வந்து சிக்மா மேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற மென்ஸ் வந்து இக்னோர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பேசிக்காவே இங்க எமோஷனல் மேனிபுலேஷன் சொல்லப்படுற விஷயம் நம்ம லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், க்ளோஸ் பீப்புள்ஸா இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்புளா இருக்கலாம். எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். நம்ம எங்கெல்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கோமோ, அங்கெல்லாம் எமோஷனலா வந்து அடிபடவும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. உங்கள ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க இந்த மாரி எமோஷனலான கைண்ட் ஆஃப் பெர்சன் தெரிஞ்சதுன்னா, அத பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க அடையறதா இருக்கலாம். உங்களுக்கு துரோகம் செய்யறதா இருக்கலாம். இல்ல உங்கள வந்து ஒரு தேவைக்காக வச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ சிக்மா மேல்ஸ் கைண்ட் ஆஃப் மேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எமோஷன் நார்மலா இருக்கிற பீப்பிள் கூட கனெக்ட் ஆகும்போதே வந்து நமக்கு நெறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். நெறைய பெயின் வந்துட்டு இருக்கும். நம்ம யார வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வர போறோமோ, அவங்க கிட்ட எமோஷன் நம்ம ரொம்ப அட்டாச்டா இருப்போம். ரொம்ப கனெக்ட் ஆயிருப்போம் கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல அவங்க நம்மள எமோஷனலா மேனிபுலேட் பண்ணிடக்கூடாது. நம்ம எமோஷனோட விளையாடி நம்மள யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவும், கன்னிங்காவும் இருக்கிற பீப்பிள் தான் இந்த சிக்மா மீல்ஸ். இப்ப நார்மலா இருக்கிற மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா வந்து, இந்த எமோஷனல் மேனிபுலேஷன வந்து மாட்டிப்பாங்க. இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுறது, இல்ல ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, இல்ல ரொம்ப லவ் வேர்ட்ஸ்ல பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு, இவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் அடைய முடியும் கேர்ள்ஸ்னால. ஓகேங்களா? நார்மலா வந்து எந்த ஒரு மென்னா இருந்தாலுமே கூட சரி, பேசிக்காவா இந்த மென்னோடைய ஒரு ஆசை எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அது இன்க்ளூடிங் சிக்மா மேல்ஸ் தான். ஒரு ப்ராப்பரான கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் சில சில கேர்ள்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல இந்த மென்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எமோஷனல் கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்காக விளையாடுவாங்க. லைஃப்பை வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக விளையாடுவாங்க. இது சிக்மா மேல்ஸ் கிட்ட வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த மாதிரி அவங்களை யாராவது எமோஷனலா மேனிபுலேட் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ருத்லெஸ்ஸா அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. இதுவும் ஒரு ரீசன் சிக்மா மேல்ஸ் வந்து கேர்ள்ஸை இக்னோர் பண்றதுக்கு. மூணாவது விஷயம் சிக்மா மேல்ஸ் ஏன் கேர்ள்ஸை இக்னோர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இண்டிபெண்டன்டும் ஃப்ரீடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயம் வந்தாலுமே கூட சரி, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுட்டு இருப்பாங்க. கேர்ள்ஸ் கூட வைக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தனிமையிலேயே ரொம்ப வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கிற பீப்புள் தான் இந்த சிக்மா மேல்ஸ். தனிமையா விட்டா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களோட இடத்துல வந்து இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மத்தவங்கள பத்தி தவறா பேசுறதா இருக்கலாம், காசிப்ஸ் பேசுறதா இருக்கலாம். இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஒரு ரீசன்ஸ்னால ரிலேஷன்ஷிப்குள்ள போனாதான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா மேல்ஸுக்கு அதிகமா இருக்காதனால, இவங்களுடைய இண்டிபெண்டன்டையும் ஃப்ரீடமையும் பாதுகாத்துக்கிறதுக்காக கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப தள்ளியே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த தள்ளியே இருக்கிறதுனால கேர்ள்ஸே சுத்தமா பிடிக்காது. அவங்கள ஃபுல்லா இக்னோர் பண்ணுவாங்கன்றது மீனிங் கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் உடனே கிடைக்கும், சம்டைம்ஸ் லேட்டா கிடைக்கும். சில நேரத்துல கிடைக்காம கூட போலாம். ஆனா வந்து இத நினைச்சு அவங்க வருத்தமே பட மாட்டாங்க. வாழ்ந்தா உண்மையோடு, இல்லை தனிமையோடு அப்படின்ற மாரி போயிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் வந்து ஒரு ஒரு தைரியமா இது பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா இருக்கும். என்னப்பா அது சொசைட்டிலனா டக்குனு நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வரணும், மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இல்ல ஒரு விஷயம் பண்ணா நம்ம கரெக்ட்டா பண்ணலாம். இல்ல இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் வந்து வர்றது அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு விஷயம் ஆக்சுவலா. சொசைட்டியோட அந்த ஃபுல் ஃபோர்ஸ்க்காகவும், வேற சில ஒரு பிரஷருக்காகவும் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் என்னைக்குமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ்லயுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவங்க ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸை தாண்டி அவங்களுடைய பீஸ் அண்ட் ஜாய்க்காக ஓடிட்டு இருக்க பீப்பிள் தான் இந்த சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எதனால கேர்ள்ஸ் அவங்க இக்னோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான அப்பியரன்ஸ் இருந்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சர்வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பர்சன் வந்து பார்க்கறதுக்கும், தேடுறதுக்கும், ஒரு விஷயத்த தெளிவா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. நார்மல் மென்ஸ் வந்து ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் பார்ப்பாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ் வந்து அந்த பார்க்குற அந்த விஷயம்லயே வந்து புரிஞ்சுப்பாங்க. என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அதேதான் கேர்ள்ஸ் கிட்டயும். ஒரு கேர்ள பார்க்கும்போது அவங்க நடக்கிறதா இருக்கலாம், அவங்க பேசுற ஸ்டைலா இருக்கலாம், அவங்க வந்து எப்படி பழகுறாங்கன்றது இருக்கலாம், ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இவங்க இந்த மாதிரியான டைப் ஆஃப் கேர்ள், இவங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் இருக்கு, இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் அடுத்த நொடியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் வந்து சிக்மா கைண்ட் ஆஃப் மேல இருக்க பீப்புள்லாம் ஒரு கிரேட் அப்சர்வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதனால ஒரு ஃபேக் அப்பியரன்ஸா இருக்கிற பீப்புளையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இத வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல வர ஒரு டைலாக் மூலியமா சொன்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து இந்த கடைக்கெல்லாம் மாப் போடுற ஒரு பர்சனை பார்த்து ஹக் பண்ணிடுவாரு. என்ன சார் என்ன போய் ஹக் பண்றீங்க? நான் ரொம்ப சின்ன ஒரு எம்ப்ளாயி. என்ன நீங்க ஹக் பண்ண தேவையில்ல. நான் தான் கொஞ்சம் அழுக்கா வேற இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு கமல் சார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வெளியில நெறைய பேர் இருக்காங்க. மேலலாம் ஒரே வாசனையா இருக்கும். ஆனா உள்ள ரொம்ப அழுக்கா, அசிங்கமா இருக்கும். ஆனா நீ மேலலாம் கொஞ்சம் அழுக்கா இருந்தா, உள்ள நீ ரொம்ப அழகா இருக்கியா? ரொம்ப சுத்தமா இருக்கியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் ஒரு பெர்சனுடைய அந்த ஸ்டேட்டஸா இருக்கலாம், அந்த ஒரு அவங்க எங்க இருக்காங்கன்றது இருக்கலாம்.
அதை தாண்டி அவங்க அப்பியர் ஆகிற விதத்துல இவங்க இந்த மாதிரி பர்சன், இவங்க கிட்ட இந்த ஒரு கண்டென்ட் இருக்கு, இவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ண தெரியும். இதனால ஈஸியா ஃபேக்கான கேர்ள்ஸ் டக்குன்னு புடிச்சிருவாங்க அவங்களோட அவங்களோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி. இதனாலே நிறைய கேர்ள்ஸ் இக்னோர் பண்ணுவாங்க ஒரு பெர்ஃபெக்டான கேர்ள் வர வரைக்கும். ஸோ ஃபைனலான விஷயம் சிக்மா மேட்ச் எதனால கேர்ள்ஸ் இக்னோர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம உலகத்துல எதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய டிராமா குயின்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணுங்களை பத்தி கொஞ்சம் இதுவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பெண்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா டிராமா குயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இன்னைக்கு அதிகரிச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னா வந்து இங்க சோஷியல் மீடியால வந்து ஒரு காம்படிஷன் மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு ரீல் போடுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு இன்னொரு ரீல் போடணும், இல்ல வந்து இன்னொரு விஷயம் நான் பண்ணணும், அவங்களோட பெஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்க யாருமே யோசிக்கிறது, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும்னு நீங்க யாருமே நினைக்கிறது கிடையாது. வேற ஒருத்தர் காம்படிஷன் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை எதிர்த்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒரு வார் போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க நிறைய மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க டிராமா குயின்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம என்னைக்குமே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிற பீப்புள் தான் சிக்மா மேட்ச். ஏன்னா சிக்மா மேட்சை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் மைண்ட் செட் பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு காம்படிஷன் அவங்களதான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம் நேச்சரா பண்ண பிடிக்கும்னா பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரியான கேர்ள்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் சில கேர்ள்ஸ் வந்து ஓவரா கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த அவனிவன் படத்துல விஷால் சார் கொடுப்பாங்களே, ரௌத்ரம், ஆனந்தம், கருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அத உங்ககிட்ட யாராவது ஓவரா கொடுத்துட்டு இருக்காங்களான்னு பாருங்க கேர்ள்ஸே. ஏன்னா வந்து இந்த ரியாக்ஷன் அதிகமா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, மென்ஸை திருப்பி கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக தான். அதிகமான ரியாக்ஷன் கொடுத்து இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதிகமா ரியாக்ட் பண்ற கேர்ளா இருந்தா அவங்க கிட்டயும் உஷாரா இருக்கணும். இந்த விஷயத்த வந்து சிக்மா மேல்ஸ் தெளிவா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அவங்க லைஃப்ல டிராமா பார்க்க பிடிக்கும். ஆனா லைஃப்ல டிராமாவும் நடிக்க மாட்டாங்க. அதனால டிராமா குயின்ஸையும் வந்து அவங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிராமா குயின்ஸ் லைஃப்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்மே வந்து ஒரு ட்ராஜடியா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சிக்மா மேட்சுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட அவங்க சின்சியரா இருக்கிறதுனால அவங்களும் சின்சியரிட்டி அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஒரு கேர்ள் இருந்தாலுமே கூட சரி, அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே கூட சரி, அந்த சின்சியரிட்டி இருக்கணும். அங்க இந்த டிராமா பண்ற பீப்புளா இருக்கலாம், ஓவரா ரியாக்ட் பண்ற பீப்புளா இருக்கலாம், அவங்கள என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன் அவங்க வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து இக்னோர் பண்றது. ஸோ எந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு வார்த்தை. கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க இப்ப ஐ மீன் எல்லாருமே இங்க நம்ம எமோஷனலான பர்சன் என்ன பேசினாலும் சரி, சிக்மா மேல்ஸுமே வந்து அனாலிட்டிக்கலாவும் லாஜிக்கலாவும் இருந்தாலுமே கூட சரி, எமோஷன் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம எந்த அளவு இக்னோர் பண்ற விஷயம் நம்மள பாதிக்குதோ, நம்ம கூடயே இருக்காங்க, அவங்க நம்ம இக்னோர் பண்றோமே நினைச்சா அந்த விஷயம் நம்மள பாதிக்குதோ, அதை விட ஒரு பர்சனை நீங்க அக்செப்ட் பண்ணி அவங்க கொடுக்குற பெயினை தாங்க முடியாது உங்களால. அதனால ஒரு பர்சன் வந்து எங்க இக்னோர் பண்ணணும், எப்ப இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அதே சமயத்துல ஒரு பர்சன் வந்து எங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், எப்படிலாம் அக்செப்ட் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். இந்த நாலேஜ் நீங்க வளர்த்துக்கும் போது மட்டும்தான் நீங்க உங்க லைஃபையும் ப்ராப்பரா காப்பாத்திக்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளையுமே வந்து தேவையில்லாம ஹர்ட் பண்ணாம நீங்க ப்ராப்பரா உங்க லைஃப்பை கொண்டு போக முடியும். இதனாலதான் சிக்மா மேட்ஸ் வந்து நிறைய இடத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல வந்து கேர்ள்ஸை வந்து இக்னோர் பண்றாங்க. ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு கேர்ள்காக அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.